ஹலோ எவ்ரிவன் மை நேம் இஸ் இஷாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிசைனருக்கு ஹெச்டிஎம்எல்ன்றது எண்ட் டு எண்ட் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்றத பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஎம்எல்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேஸ்மெண்ட் போடுவோம், பில்லர் எழுப்புவோம், அதுக்கப்புறம் செவுரு எழுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பெயிண்ட் பண்ணுறது அதெல்லாமே நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, எந்த இடத்துல என்ன இருக்கணும்? அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, லைக் HTML வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். அதாவது கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம என்ன எதுல வொர்க் பண்ண போறோம் அப்படின்னா, VS கோட்ல தான் வந்து வொர்க் பண்ண போறோம். VS கோட் டவுன்லோட்ன்னு குடுத்துக்கோங்க. ஆ ஃபர்ஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அதுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு மேக் இருந்தா மேக் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் இருந்தா விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. விண்டோஸ் வாட்டெவர் எப்படியாவது நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் அத எப்படி செட்டப் பண்றதுன்னு சொல்றேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட VS கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஒண்ணு தேவ. ஸோ நீங்க உங்களோட டெஸ்க்டாப்ல மெயினா எதுல வேணா கிரியேட் பண்ணலாம். ஸோ டெஸ்க்டாப்ல என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் HTML டியூட்டோரியல்னு குடுத்துருக்கேங்க. நீங்க எந்த நேம் வேணா குடுத்துக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஸோ குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ணுங்க, இந்த அந்த VS கோட் வந்துட்டீங்கல்ல, இதுல வந்து ஓப்பன் ஃபைல் குடுத்துட்டு, நீங்க எந்த ஃபைல்ல கிரியேட் பண்ணீங்களோ, அந்த ஃபைல வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்றீங்கன்னா, இது வந்து இங்க இருக்குல்ல, இங்க 4 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஃபைல். இது வந்து நியூ ஃபோல்டர். அதாவது நீங்க இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்களா? இல்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்களா? அப்படின்றது. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்குள்ள வந்து நியூ ஃபைல கிளிக் பண்ணி, இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் இல்ல ஃபைல். ஓகேவா? இதோட வெயிட் பண்ணுங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்க லெஃப்ட்ல 4 ஆப்ஷன் காட்டும். இதுல இந்த எக்ஸ்டென்ஷன்னு சொல்லிட்டு இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் சொல்ற ஒரு 4, 5 எக்ஸ்டென்ஷன்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டோ க்ளோஸ் டேக்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, ஜுன்ஹான் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். நான் எப்படி வரும்னு காட்டுறேன். ஆட்டோ க்ளோஸ்ன்னு டைப் பண்ணோனே, ஆட்டோ க்ளோஸ் டேக்ன்னு வந்துருச்சா? இந்த மாரி இன்ஸ்டால்ன்னு காட்டும். அது இன்ஸ்டால் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் நீங்க அப்படின்னா, ஆட்டோ க்ளோஸ் டேக், ஆட்டோ ரீநேம் டேக், ஃபிக்மா ஃபார் VS கோட், லைவ் சர்வர். இது மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப இந்த இண்டெக்ஸ் டாட் HTML இருக்குல்ல, இதுக்குள்ள வந்த உடனே, உங்க கீபோர்ட்ல ஷிஃப்ட் 1 கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து வரும். அதாவது இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல் வந்து வரும். ஷிஃப்ட் 1 நம்பேட்ல இருக்கிற 1 இல்ல. உங்களுக்கு அந்த கீபோர்ட்லயே ஆ QWERT இந்த QWERTYன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா? அந்த கீஸ். அதுக்கு மேல ஒரு டிஜிட்ஸ் இருக்கும்ல. அதுல 1 கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த சிம்பல் வந்து வரும். அதுக்கப்புறம் என்டர் தட்டுனீங்கன்னா, இந்த ஒரு 11 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் என்னன்றது நான் சொல்றேன். இந்த பேசிக் கோட் இருந்தா தான் வந்து இந்த HTML வந்து வொர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க இருக்குல்ல. ஸோ இது வந்து ஹெட் டேக், இது வந்து பாடி டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த டேக்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இந்த HTMLக்கு நம்ம வந்து என்ன அப்படின்றது நம்ம சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இமேஜ்னா, நான் ஒரு இமேஜ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இமேஜ் போட்டா தான் அது வந்து, ஓகே இவன் இமேஜ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த HTML வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இன்ஃபர்மேஷன வந்து பாஸ் பண்ணணும். இப்போ இங்க வந்து HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கு. இங்கேயும் HTMLன்னு ஒரு டாக் இருக்கு. இந்த சிம்பல் போட்டு இருக்குல்ல, இது வந்து குளோஸ் டாக். இது வந்து ஓப்பன் டாக். ஓகேவா?
இந்த HTML ஃபுல்லாவே எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு ஓப்பன் டேக், ஒரு குளோஸ் டேக் இருந்தா தான் ஒர்க் ஆகும். இப்ப இந்த HTML, HTML சொல்லி இங்க இருக்குல்ல. மேல இருக்கிறது வந்து ஓப்பன் டேக், கீழ இருக்கிறது குளோஸ் டேக். ஓகே, ஃபைன். இதுக்குள்ள நம்ம என்ன கோட் பண்றோமோ, இதுக்குள்ள நம்ம என்ன டைப் பண்றோமோ, அது ஃபுல்லாவே HTML கோட் அப்படின்றத வந்து இந்த HTML ஃபைல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்படி இல்ல, இந்த HTML ஓப்பன் டேக், குளோஸ் டேக் நம்ம போடல அப்படின்னா, அது வந்து கன்சிடர் பண்ணாது. ஓகே, ஒரு HTML கோட் எழுதியிருக்கான்றத கன்சிடர் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி தான் டேக்ஸ் வந்து வொர்க் ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த 2 லைன் நான் எடுத்துடுறேன். இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, HTML லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஓகே. ஹெட், பாடி, HTML 3 இருக்கு. இந்த HTMLக்குள்ள எழுதுறது எல்லாமே HTML டேக்ன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே. இப்போ ஹெட், பாடின்னு 2 இருக்குல்ல. இந்த ஹெட் அண்ட் பாடி என்னன்றத பார்க்கலாம். ஓகே. இந்த ஹெட் டேக்ன்றது நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு அந்த வெப் பேஜ்ல விசிபிளா இருக்காது. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் குடுத்தா தான் வொர்க் ஆகும். இந்த பாடி டேக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விசிபிள் ஆவணுமோ, அத வந்து நம்ம இந்த இடத்துல குடுக்கணும். உங்களுக்கு நான் புரியிற மாதிரி சொல்றேன். ஓகே. ஸோ இப்ப இந்த டாக்ஸ் வரைக்கும் இருக்குல்ல. இதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட நேட்டிவ் ப்ரௌசர்ல எனக்கு இந்த மாதிரி வொர்க் ஆகும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்ப இங்க மேல டாக்குமெண்ட் அப்படின்னு எழுதியிருக்குல்ல. அதுதான் இந்த டைட்டில். ஸோ இந்த டைட்டில்ல நான் என்ன குடுக்குறேனோ, அதுதான் அந்த இடத்துல எனக்கு விசிபிளா இருக்கும். ஸோ இப்ப நான் இந்த இடத்துல வந்து ம் ஆப்பிள் டாட் இன் அப்படின்னு நான் குடுத்தேன்னா, ஆப்பிள் டாட் இன் அப்படின்னு நான் குடுக்குறேன்னா, எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஆப்பிள் டாட் இன் வருது. ஸோ அப்ப அந்த டைட்டில்ன்றது இந்த இடத்துல விசிபிள் ஆவுறது. இந்த பாடின்றது என்னன்னா, நான் குடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்ல எனக்கு விசிபிள் ஆவணும். இப்ப நான் இஷாக் அப்படின்னு என்னோட நேம் குடுத்துருக்கேன். இங்க வந்துட்டு எனக்கு அந்த நேம் விசிபிளா இருக்குல்ல. ஸோ இப்ப நான் இதுக்குள்ள ஒரு CSS ஸ்டைலிங் பண்றேன். அதெல்லாம் நம்ம என்னன்றது பார்க்கலாம். இப்போதைக்கு ஹெட் அண்ட் பாடி புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். நான் இதுக்கு வந்து H1 அப்படின்ற ஒரு டேக்குள்ள நான் குடுக்குறேன். H1 அப்படின்ற ஒரு டேக்குள்ள நான் இஷாக்குன்னு குடுத்துட்டேன். ஸோ இந்த ஹெட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேக்குள்ள நான் H1 கலர் ப்ளூ வயலட்ன்னு குடுக்குறேன். எனக்கு வந்துருச்சா? இதுதான் ஹெட்டுக்கும், பாடிக்கும் இருக்க டிஃபரன்ஸ். பாடில நான் என்ன கன்டென்ட் வரணும்னு சொல்லிட்டேன். இஷாக் அப்படின்ற நேம் வரணும்னு சொல்லிட்டேன். அது வந்து பாடி. ஸோ அதுதான் அங்க விசிபிளா இருக்கும். ஹெட்டுன்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா, அதுக்கு நான் அடிஷனலா என்ன பண்றேன் அப்படின்றது. இப்போ நான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கேன். ஓகே. அந்த பாடில இருக்கிற அந்த இஷாக்ன்ற நேம் வந்து இந்த கலர்ல மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாரி அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கு தான் நான் வந்து ஹெட் யூஸ் பண்ணுவோம். கன்டென்ட்ட பாஸ் பண்றதுக்கு பாடி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இவ்வளோதான். ஓகே. ஸோ இப்ப இந்த ஹெட், பாடி மாதிரி என்னென்ன டாக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனா இருக்கிற டாக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஸோ டைட்டில்னு ஒரு டாக் இருக்கு நான் பார்த்துட்டேன். ஓகே. இப்போ இந்த பி அப்படின்ற ஒரு டாக் வந்து போட்டீங்க அப்படின்னா, பேராகிராஃப வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ மை நேம் இஸ் இஷாக் அப்படின்னு நான் போடுறேன்னா, இது வந்து ஒரு பேராகிராஃப். இது வந்து ஒரு பேராகிராஃப். இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. ஹெச்ஆர். இது எதுக்குன்னா, ஹாரிசான்டல் ரூல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் ஒண்ணு வர வைக்கிறதுக்காக. ஸோ இது வந்து இதுக்கு வந்து ஓப்பன் டேக், குளோஸ் டேக்லாம் கிடையாது. வெறும் ஒரே ஒரு சிங்கிள் டேக். ஓப்பன் டேக் மட்டும் தான்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர் அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. இது வந்து பிரேக் டேக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்போ மை நேம் இஸ் இஷாக்ன்னு இருக்குல்ல. இப்ப இந்த ஒரே பேராகிராஃப்ல எனக்கு இஷாக்ன்றது மட்டும் நெக்ஸ்ட் லைன்ல வரணும் அப்படின்னா, இந்த பிஆர்ன்ற டேக்க நான் நடுவுல இன்சர்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆகும்? அடுத்த லைன்ல வரும். ஸோ, பேராகிராஃப் ஹாரிசான்டல் ரூல். இந்த பிஆர்ன்றது அந்த லைன்ல அந்த வேர்ட் எங்க இருந்தாலும், அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே என்ன ஆகும்? கட் ஆயி அடுத்த லைன்ல வந்து வந்துரும். ஸோ, இதுக்கு தான் வந்து பிஆர் அப்படின்ற டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ். இமேஜுக்கு வந்து ஐஎம்ஜி அப்படின்ற ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணும். அத கிளிக் பண்ணிட்டேன்னா, எனக்கு இந்த இமேஜ்ன்ற டேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 2 புதுசா ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு பேரு வந்து ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, ஆட்ரிபியூட்னா நான் என்னன்னு சொல்றேன். ஸோ, இந்த எஸ்ஆர்சின்னு இருக்குல்ல, இது வந்து சோர்ஸ். இந்த சோர்ஸ்குள்ள நான் என்ன போடுறேனோ, அதுதான் எனக்கு இமேஜா வரும். ஸோ, இதுக்கு நான் என்ன பண்றேன், பெக்சல்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல வந்து இமேஜஸ்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இதுலருந்து இந்த இமேஜோட காப்பி இமேஜ் அட்ரஸ் இருக்குல்ல, அத நான் காப்பி பண்ணி இந்த சோர்ஸ்குள்ள வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜ் வந்து எனக்கு என்ன ஆயிடும்னா, இந்த இடத்துல வந்துரும். வந்துருச்சா? ஸோ இது மாரி ஒரு இமேஜ நான் போடுறேன் அப்டின்னா கூட நான் என்ன சொல்லணும்? நான் ஒரு இமேஜ போட போறேன் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த இமேஜ் எங்க இருக்கோ அந்த இமேஜ் எடுத்துட்டு வந்து நான் போட்டேன்னா வந்துருச்சு. இப்ப Googleல இருந்து தானே காப்பி பண்ணி போட்டுருக்கீங்க. அப்புறம் எப்டின்னு ஒவ்வொரு டைமும் இப்ப நம்ம வெப் பேஜஸ்லலாம் இது ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா, Googleல இருந்தும் நீங்க காப்பி பண்ணி போடலாம். ஆனா Googleல அந்த இமேஜ் டெலீட் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கும் டெலீட் ஆயிடும். ஸோ அதுக்கு இன்னொரு வே இருக்கு. ஓகே. அந்த இன்னொரு வே என்னன்னா, இப்ப நான் இதுக்குள்ள வந்து ஒரு இமேஜ் ஒண்ணு நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து போடுறேன். ம். இந்த இமேஜ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து போட்டேனா, ஸோ இப்ப நான் இந்த சோர்ஸ்குள்ள நான் என்ன பண்றேன், டாட் ஸ்லாஷ் குடுத்து, நான் இந்த இமேஜ் எங்க இருக்கோனோ அத டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல நான் இங்க இருக்கிற இமேஜ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்ப அந்த சோர்ஸ்குள்ள நான் என்ன குடுக்குறேனோ, அதுதான் எனக்கு இந்த இடத்துல வரும். வந்துருச்சா? ஒண்ணு அந்த இமேஜோட லிங்க் நீங்க வேற எங்க இருந்தாவது எடுத்துட்டு வந்து போடலாம். இல்ல லோக்கல்லயே உங்களோட ஃபோல்டர்ஸ்ல இருக்கு அப்டின்னா, நீங்க அங்கருந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்துரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கான திங்ஸ் இன் HTML. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து டிவ்ன்னு ஒரு டேக் இருக்கு. அத பத்தி நம்ம லேட்டரா பார்ப்போம். இப்ப சொன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுன்றதுனால நான் அப்புறமா உங்களுக்கு நான் டீச் பண்றேன். ஓகே. ஸோ இதுவரைக்கும் பார்த்தோமா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் டாக்ஸ்ன்னு ஒரு டேக் இருக்கு. ஹெட்டிங் டாக்ஸ். அது என்ன ஹெட்டிங் டாக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய சைஸஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கும். இப்போ நான் ஒரிஜினல் ஆப்பிளோட வெப்சைட்ட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ, இப்போ இங்க ஒரு சைஸ்ல டெக்ஸ்ட் இருக்கு. இங்க ஒரு சைஸ்ல டெக்ஸ்ட் இருக்கு. இங்க ஒரு சைஸ்ல இருக்கு. இங்க ஒரு சைஸ் இதுக்குள்ள ஒரு சைஸ்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இதுதான் வந்து ஹெட்டிங் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அத எப்படி நம்ம இந்த பாடில ரெப்ரசன்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ, H1 அப்படின்னு ஒரு டாக். H2 அப்படின்னு ஒரு டாக். H3, H4, H5, H6. H1லேருந்து H6 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ, இப்போ இந்த H1 அப்படின்றதுல என்னோட நேம் நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் அத எல்லா இடத்துலயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அத லைவ் சர்வர்ல பார்த்தோம்னு வைங்களேன். டிஃபரன்ஸ் தெரியுதா? இது பெரிய சைஸ். இது அதோட சின்ன சைஸ். இது இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்மாலரான சைஸ். இந்த 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டிங் டாக்ஸ்ல இருக்கிற
சைஸ் டிஃபரன்சஸ். ஸோ இது இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஆட்ரிபியூட்ஸ்ன்றது வந்து எக்ஸாக்ட்டா என்னன்னா, ஒரு டேகுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன பாஸ் பண்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த H1 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க இஷாக்ன்ற ஒரு H1 இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் ஏரோ குடுத்தீங்கன்னா, அந்த லைன் அப்படியே டூப்ளிகேட் ஆகும். இப்ப இங்க ஒரு H1 இருக்கு. இதுக்கு பேர் வந்து மதினி அப்படின்னு என்னோட ஃபுல் நேம் குடுத்துக்கிறேன். இஷாக் மதினி தான் என்னோட ஃபுல் நேம். ஸோ, அத நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ, இப்ப நீங்க இது லைவ் சர்வர்ல நம்ம பார்த்தோம்னா, இஷாக் மதினி 2மே H1ன்ற டேக்ல இருக்கு. இப்ப இந்த மாரி மல்டிபிள் பிளேஸஸ்ல H1 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த H1க்கு மட்டும் நம்ம கலர் மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், H1 அப்படின்றத நான் மேல கூப்பிட்டு நான் கலர் மாத்தனேன்ல, அந்த மாரி. இப்போ ஸ்டைல்க்குள்ள H1 கர்லி பிரேசஸ்க்குள்ள கலர் அப்படின்னு நான் குடுத்துட்டு, ப்ளூ வயலட் குடுத்தேன்னா, எனக்கு என்ன ஆகும்? கலர் வந்து மாறும். ஆனா, எனக்கு இந்த மதினின்னு இருக்குல்ல, அதோட கலர் மட்டும் நான் மாத்தணும்னா என்ன தெரியுமா பண்ணுவேன்? இதுக்கு நான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் ஒண்ணு குடுப்பேன். ஸோ, இந்த ஐடின்றது என்னன்னா, ஒரு பேர் வைக்கிறதுக்காக. இப்ப நான் ஷாக் மதினி சாரி இந்த மதினின்ற அந்த H1 டேக்க்கு நான் ஒரு பேர் வச்சுக்கலாம். என்னன்னா, ஆ சர்நேம் அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். ஓகேவா? நான் இந்த இடத்துல இப்போ H1க்கு பதிலா நான் என்னன்னு கூப்பிடுறேன்னா, ஹேஷ்டேக் சர்நேம் அப்படின்னு நான் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதோட நேம் மாறிடுச்சு. அதாவது 2 H1 இருக்கு. ஆனா, எனக்கு கீழ இருக்க H1க்கு தான் நான் பேர் மாத்தணும்னா, நான் அதுக்கு என்ன பண்றேன், அந்த ஐடின்ற ஒரு இதுக்குள்ள நான் ஒரு நேம் குடுத்து நான் அத மட்டும் கூப்பிட்டு மாத்துறேன்ல. ஸோ, இந்த ஐடின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூனிக் ஐடென்டிட்டி. இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ, ஒருத்தருக்கும் ஒரு ஐடி கார்டு இருக்கும். அதுதான் இந்த ஐடி. ஸோ, இந்த மாரி நெறைய எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு தான் இருக்கும். 2 பேருக்கு ஒரே ஐடென்டி கார்டு தான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்வியஸா. நீங்க காலேஜா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டூடெண்ட்டா இருந்தாலுமே சரி. அந்த ஐடின்றது யூனிக் ஐடென்டிட்டி. ஸோ, அதே மாதிரி இந்த ஐடின்ற ஆட்ரிபியூட் வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டிய வந்து குடுக்கும். ஓகேவா? இப்ப நான் ஐடி சர்நேம்னு குடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த ஐடி சர்நேம நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு, இப்போ நான் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இது என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல இருப்பாங்கல்ல, அந்த கான்செப்ட். இப்போ நான் இந்த H1க்கும், இந்த 4க்கும் நான் இத குடுக்குறேன். இப்ப இங்கேயும் கிளாஸ்ன்னு குடுத்தேன், அங்கேயும் கிளாஸ்ன்னு குடுத்துருக்கேன். இப்போ நான் இங்க வந்து கிரேட் 1 சாரி கிரேடுன்னு நான் ஒரு கிளாஸ் குடுக்குறேன். சரி கிரேடு கூட வேண்டாம். சிஎஸ்சி அப்படின்னு ஒரு கிளாஸ். ஓகே. இப்ப இதுக்கு நான் நேம் கலர் மாத்தணும் அப்படின்னா, டாட் சிஎஸ்சி அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். அதாவது இந்த மதினியும், இந்த H4ல இருக்க இஷாக்குக்கு மட்டும் கலர் மாறணும் அப்படின்னு நான் சொல்றேன். மாறிடுச்சா? ஸோ, ஒரு சிங்கிள் எலமெண்ட்ட மட்டும் நீங்க ஸ்டைல் பண்ணணும். ஒரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு மட்டும் ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐடி நேம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கு ஒரு நேம் குடுத்து நீங்க அதுக்கு நீங்க சேஞ்சஸ் பண்ணணும், இல்ல ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் கிளாஸ்க்கும், ஐடிக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ, இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. எஸ்ஆர்சின்னா இப்ப நம்ம இமேஜ்க்கு பார்த்தோம்ல அதுதான். நீங்க ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதுல 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். சோர்ஸ், ஆல்ட்ன்னு சொல்லிட்டு. எஸ்ஆர்சி ஆல்ட்ன்னு சொல்லிட்டு. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இப்ப ஐஎம்ஜின்றது இமேஜ். எஸ்ஆர்சினா சோர்ஸ். ஆல்ட்னா ஆல்டர்னேட். ஓகே. ஸோ மொத்தமா ஒரு 3 கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியாஸ் இருக்கும். ஆடியோ,
இமேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ. ஓகேவா? இத பத்தி நம்ம டீப்பா அப்புறமா பார்க்கலாம். ஸோ, இப்ப இந்த இமேஜுக்கு சோர்ஸ் ஆல்ட் இருக்கு. இந்த சோர்ஸ்ன்றது என்னன்னா, இந்த இமேஜ இந்த இடத்துல நம்ம போட்டா தான் HTML என்ன பண்ணும், நான் முன்னாடியே காமிச்ச மாரி அத ரீட் பண்ணும். ஓகே, இவன் ஒரு இமேஜ் இந்த இடத்துல போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இமேஜ் ஒரு இடத்துல போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த HTML வந்து ரீட் பண்ணும்ல. இந்த ஆல்டர்னேட் அப்படின்றது என்னன்னா, அந்த இமேஜ் எதுவுமே இல்லன்னா, அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, இப்ப நான் வந்து எரர் அப்படின்னு குடுக்குறேன். இப்ப நான் ஓப்பன் வித் லைவ் சர்வர் குடுத்தேன்னா, எனக்கு இந்த இமேஜ் லோட் ஆவாம எனக்கு எரர்ன்னு வருதுல்ல. ஸோ, அப்போ ஒண்ணா அந்த இடத்துல இமேஜ் குடுக்கலன்னு அர்த்தம். இல்லன்னா நம்மளுக்கு ஆ குடுத்திருக்கிற இமேஜ் இந்த இடத்துல லோட் ஆவல, இல்ல வரலன்னு அர்த்தம். ஸோ, அது அப்போ அந்த ஆல்டர்னேட்ன்றது இந்த மாரி தான் யூஸ் ஆகும். அந்த இமேஜ் ஒரு மாரி பிரேக் ஆன மாரி வந்து எரர் அப்படின்னு வரும். நான் என்ன குடுக்குறேனோ அது வந்து வரும். இப்ப எரர்ன்னு குடுத்துருக்கேன்னா, அதுக்கு பதிலா நான் வந்து ஹோம் இமேஜ் அப்படின்னு குடுத்தேன்னா, அதுவே எனக்கு இந்த இடத்துல ஹோம் இமேஜ்ன்னு வரும். ஸோ, நம்ம பேசிக்கா என்ன குடுக்குறோமோ அது வந்து வரும். ஸோ, இந்த சோர்ஸ்ல நம்ம எப்பயுமே ஒரு இமேஜ குடுத்துட்டு, இந்த ஆல்டர்னேட்ல சப்போஸ் லோட் ஆவலன்னா என்னவா வரணும் அப்படின்றத நீங்க குடுக்கணும். ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல இமேஜ் குடுத்துட்டு அதனால இமேஜ் வந்துருச்சு. லோட் ஆவாத பட்சத்தில உங்களுக்கு அந்த ஆல்டர்னேட்ல என்ன குடுத்தீங்களோ அது வரும். பட் ஆனா நீங்க குடுத்தீங்களான்னு தான் செக் பண்ண முடியுமே தவிர, அது இந்த இடத்துல எரர் வருதான்னு சொல்லிட்டு உங்களால பேசிக்கா செக் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த சோர்ஸ் ஆல்ட்ன்ற இந்த ஆட்ரிபியூட்ஸ். அடுத்து வந்து ஹெச்ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இப்ப நான் இந்த இமேஜ நான் என்ன பண்றேன், இந்த ஏஹெச்ரெஃப்ன்னு நான் போட்டிருக்கேன்ல, இதுக்குள்ள நான் வந்து ஸோ இந்த ஏன்ற டேக் என்னன்னா, ஆங்கர் டேக்ன்னு சொல்லுவோம். இத மறந்துருங்க. ஸோ இந்த ஏன்ற டேக் என்னன்னா, ஆங்கர் டேக். இப்போ நம்ம ஒரு இடத்துல கிளிக் பண்ணா இன்னொரு இடத்துக்கு போவோம்ல. இப்போ நான் இந்த ஆப்பிள் ஸ்டோர்ல இந்த ஏர்பாட்ஸ் 3 கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? டைரக்ட்டா இந்த பேஜ்க்கு வருதுல்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம லிங்க் பண்ணி வச்சிருந்தோம்னா, இந்த இடத்துக்கு வரும். ஒரு லிங்க் அந்த இடத்துல ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஏர்பாட்ஸ் 3க்குன்னு சொல்லிட்டு ஒரு டிசைன்லாம் பண்ணி ஒரு லிங்க் இருக்குல்ல. இந்த apple.com Pro 3ன்னு முடியிற மாரி ஒரு லிங்க். அந்த லிங்க்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல அட்டாச் பண்ணுவாங்க. இந்த மொத்த டப்பாலயும் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் கிளிக் பண்ணா எனக்கு என்ன வரும்னா, அங்க போணும் அப்படின்னு சொல்லி அவங்க HTML எழுதியிருந்தா தான், நம்மளுக்கு என்ன ஆகும்? அது வொர்க் ஆகும். நான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ, இப்ப இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து நான் போடுறேன். எனக்கு அந்த இமேஜ் வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி நான் வெறும் இமேஜ் போட்டேன்னா, எனக்கு இது கிளிக்கபிளா காட்டாது. இப்ப இந்த ஆங்கர் டேக் நான் எடுத்து விட்டுறேன். இல்ல இருங்க நான் அத வெளிய நான் போட்டுக்கிறேன். இப்ப ஆங்கர் டேக் போடாம கீழ அதே இமேஜ் வச்சிருக்கேன். இருக்கா? இதுல எனக்கு கிளிக்கபிளா காட்டல. இதுல எனக்கு கிளிக்கபிளா காட்டுது. ஸோ அந்த ஏன்ற ஆங்கர் டேக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா தான், அது என்ன ஆகும்? கிளிக்கபிள் இமேஜ்ன்னு அர்த்தம். ஓகேவா? சரி ஓகே. கிளிக் பண்ணா எங்க போணுன்றது நம்ம சொல்லணும்ல. இப்ப இந்த இமேஜ உள்ள போட்டீங்க. இப்ப இந்த இமேஜ கிளிக் பண்ணா ஒண்ணு நடக்கும். ஒரு இடத்துக்கு போவும். எங்க போணுன்றது நீங்க எங்க தெரியுமா போடணும்? இந்த ஹெச்ரெஃப்க்கு நடுவுல 2 அந்த டபுள் கோட்டேஷன் இருக்குல்ல, அங்க போடணும். இப்போ பேசிக்கா ஒரு லிங்க் அந்த இடத்துல நீங்க போட்டு, நீங்க அத வந்து அச்சீவ் பண்ற மாரி இருக்கும். இப்ப நான் அந்த லிங்க காப்பி பண்ணி இதுக்குள்ள நான் போடுறேன்னா, போட்டுட்டேன்னா, என்னோட இமேஜ்ல கிளிக் பண்ணா எனக்கு அதுக்குள்ள போயிடும். ஸோ இப்படி தான் ஒரு லிங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அட்டாச் நீங்க எதுக்கு வேணாலும் இந்த லிங்க வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்ப நான் அந்த ஆங்கர் டேக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, ஒரு
டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன், பேராகிராஃப் டெக்ஸ்ட். அதுக்கு நான் லிங்க்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். இல்லைன்னா ஆப்பிள் டாட் இன்னு ஒரு பேர் வைக்கிறேன். சாரி, இல்லை, ஏர்பாட்ஸ் 3னே வச்சு, ஏர்பாட்ஸ் 3னு ஒரு பேர் வச்சுருக்கேன்னா, இப்போ அந்த லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே காப்பி பண்ணுறேன். ஏர்பாட்ஸ் 3ன்ற ஒரு லிங்க் இருக்கா, கிளிக் பண்ண எனக்கு ஏர்பாட்ஸ் 3 ஓப்பன் ஆகுதா, இவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஒரு லிங்க்கை இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் டேக்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று நான் சொல்கிறேன், இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ஹெட்டு, பாடி, டேக்ஸு, ஆட்ரிபியூட்ஸ், இதை இப்போ நீங்கள் இந்த லேர்ன் பண்ண இந்த 2 டாபிக்ஸ் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு வெப்சைட் வந்து உங்களால் வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக டெக்ஸ்ட்டு, இமேஜஸ் வச்சு தான் ஒரு நியூஸ் பேப்பர் எப்படி இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், இமேஜ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கும், பேராகிராஃப் இருக்கும், ஹெட்டிங் இருக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி டிசைன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎம்எல் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஹெச்டிஎம்எல் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து மொத்தமாக 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அகெயின் ஐ வில் ரிப்பீட் தட். ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகே. ஸோ இது ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்றது ஒரு சீரீஸ் ஆஃப் ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்றது ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்டர்டு எலமெண்ட்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு H3க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன்ல. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட்னால் எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஆர்டர்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னாவே எப்படி தெரியுமா ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், முதல்ல அது என்ன லிஸ்ட்டுன்னு சொல்லணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ ஓஎல் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னா, ஓஎல் அப்படின்றது ஆர்டர்ட் லிஸ்ட். இப்போ இதுக்குள்ளே ஒரு எலமெண்ட்டாக நம்ம போடணும்ல, அந்த ஒரு எலமெண்ட்டை நீங்கள் என்ன போடணும்னா இது ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும். இப்போ எல்ஐன்றது அந்த லிஸ்ட்டுன்னு அர்த்தம். ஓஎல்னா ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட் அப்படின்னு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அன்சர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறேன். எனக்கு இங்கே அன்சர் 1 அப்படின்னு வருதுல்ல. இப்போ ஆர்டர்ட் லிஸ்ட்னா அது தானாக சீரீஸாக வந்து வரும். இப்போ அன்சர் அசோக், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆர்டரில் தான் எனக்கு என்ன வரும்னா வரும். ஓகே. பட் ஆனால் இந்த 1 2 3 4 இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு லிஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் போடணும். இப்போ அப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஆர்டராகவே இருக்க தேவையில்லாத மாதிரி இருக்கும். இப்போ நான் யூஎல் அப்படின்னு கொடுத்தேன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நான் கொடுக்க போகிறேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஓஎல் முடிஞ்சிருச்சா? ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு இது கொடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இதில் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, யூஎல்னு இருக்குல்ல, ஸோ இதில் நான் வந்து எல்ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த எல்ஐன்றது உள்ளே நீங்கள் போடுற எலமெண்ட். இதுலேயும் என்ன எல்ஐன்னு கொடுத்தா தான் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இது வந்து எந்த ஆர்டரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன், மேக்ஸ் யூ பி இன் குட் ஷேப். ஓகே.
ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸர்சைஸில் நான் கொடுத்துருக்கேன். இது எந்த ஆர்டரில் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இது என்ன ஆகும், புல்லட்டின்ஸில் வரும். ஸோ இப்போது எதெல்லாம் ஆர்டரில் கொடுக்கணும், எதெல்லாம் அன்ஆர்டரில் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வருதுல்ல. இந்த மாதிரி தான் இந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் மட்டும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, இங்கே ஓஎல் யூஎல்னு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து டிஎல் அப்படின்னு நம்ம கொடுத்தா தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டாக அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரீட் பண்ணும். ஐ மீன் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதில் ஒரு 2 இன்னொரு டேக்ஸ் இருக்குது. டிடி, டிடின்னு சொல்லிட்டு. இந்த டிடின்றது டிஸ்கிரிப்ஷன் டைட்டில், டிடின்றது டிஸ்கிரிப்ஷன் டேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிடிக்குள்ளே நான் வந்து ஆப்பிள் கொடுத்துட்டு டிடியில் இட் இஸ் அ ஃப்ரூட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இது எப்படி தெரியுமா வரும், இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு டிக்ஷனரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சினானிம் இருக்கும், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி ஒரு வேலை தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டேர்ம், அதோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, மோஸ்ட்டாக அதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஆர்டர்ட் அன்ஆர்டர்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே வந்து போதும். ஓகேவா? ஸோ நம்ம லிஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HTML டேபிள்ஸ். ஸோ இப்போ ஒரு டேப்லர் காலம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது HTMLல நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேபிள்ன்றது இட் வில் கண்டெயின் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதுதானே ஒரு டேபிள். ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். தென் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ டேபிள் இல்லையா? ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேபிள் அப்படின்ற ஒரு டேக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் இது ஓகே இவன் ஒரு டேபிள் போட போகிறான்னு அது வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இப்போது பேசிக்காக இந்த HTML எப்படி ஒர்க் ஆகும்னா, HTMLக்குள்ளே இவன் எழுதுறான்னா ஓகே இவன் ஒரு HTML கோட் எழுதுறான். ஓகே பாடியில் எழுதுறான்னா ஓகே இப்போ இவன் ஒரு கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி கொடுக்க போகிறான். டேபிள் அப்படின்னா ஒரு டேபிள் அவன் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி கொடுக்க போகிறான். இப்படி தான் வந்து HTML வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிள்குள்ளே நீங்கள் என்ன யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் தான். TH, TD, TR. ஓகே, THன்றது ஒரு டேபிளோட ஹெட்டிங். ஸோ இப்போ டேபிளோட ஹெட்டிங்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே எனக்கு என்ன வரும், ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஒரு எலமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. TD அப்படின்றது டேபிள் டேட்டா. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து அசோக் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது, பக்கத்தில் க்ரியேட் ஆகுது. எனக்கு அப்படி இல்லாமல் எனக்கு வந்து இது ஒரு ரோவாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிஆர் அப்படின்றதுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். டிஆர்ன்றது டேபிள் ரோ அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ புரியும் பாருங்கள். ஸோ ஒரு டிஆர் அப்படின்ற ஒரு ரோக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், டேபிள் ஹெட்டிங் டேபிள் டேட்டான்னு ஒன்று கொடுக்குறேன். எனக்கு அது எப்படி வருது, ஸ்டூடெண்ட்ஸ் அசோக்னு வருது. எனக்கு அப்படி இல்லாமல் இது ஆக்சுவலாக எப்படி டிஹெச்ன்றது எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு டேபிள் ஹெட்டிங். நீங்கள் வந்து இதில் HTML டேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரோவாக தான் க்ரியேட் பண்ண முடியுமே தவிர காலம் உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு TH கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் ரோல் நம்பர்னு எனக்கு இன்னொரு செல் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ இதுதானே ஒரு டேபிள், ரோஸ், காலம்ஸ். இந்த ஃபஸ்ட் நேம்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுன்றது ஒரு செல், ரோல் நம்பருன்றது ஒரு செல். ஸோ இப்போ நான் ஒரு ரோ அப்படின்றத க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்து நான் க்ரியேட் பண்ணுறதுலாம் எனக்கு என்ன ஆகும்னா அடுத்தடுத்த செல்லில் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கா. அப்போது நான் ஒரு ரோ க்ரியேட் பண்ணிட்டாவே நான் எத்தனை எலமெண்ட் க்ரியேட் பண்ணுறேனோ அத்தனை காலம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிருன்றதுனால நீங்கள் வெறும் என்ன பண்ணுவீங்கன்னா HTML பொறுத்த வரைக்கும் ரோஸ் மட்டும் க்ரியேட் பண்ணுவீங்க, காலம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இப்போ ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் கொடுத்துட்டேன், TR அப்படின்னு கொடுத்துக்கிறேன், விச் மீன்ஸ் ஐ எம் கிரியேட்டிங் அனதர் ரோ. இப்போ இதில் நான் வந்து TD டேபிள் டேட்டான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு டேபிள் டேட்டாவில் ஸ்டூடெண்ட்ஸுன்றதுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்போ என்ன வரும்னு பாருங்கள், ஆன்சர். ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக ஆன்சர், ரோல் நம்பருக்கு நேராக 2 வருதுல்ல. எப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு ரோவில் 2 காலம் போட்டேன், அடுத்த ரோவில் 2 காலம் போட்டேன்,
அப்போ இந்த ஃபஸ்ட்டு செல் இதுக்கு நேராக வந்துடும், செகண்ட் செல் அதுக்கு நேராக வந்துடும், சிம்பிள். அப்புறம் ஏன் இது வந்து டார்க்கா இருக்கு, இது ஏன் லைட்டா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது டார்க்கா இருக்கு, இது ஏன் லைட்டா இருக்குன்னா, இந்த டார்க்கா இருக்கிற எலமெண்ட் வர வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, டார்க்கா இருக்கிற எலமெண்ட் வர வைக்கிறதுக்கு டிஹெச் குடுக்கணும். அதாவது டேபிள் ஹெட்டிங். அப்ப டேபிளோட ஹெட்டிங். அப்ப ஃபர்ஸ்ட்டு ரோ எப்பயுமே டேபிளோட ஹெட்டிங் அப்டின்ற மாரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா ரெப்ரசன்ட் பண்ணோம். மீதி எல்லாமே டேபிளோட டேட்டான்னு தான் நம்ம வந்து குடுத்துருப்போம். ஓகேவா? இவ்வளோதான் டேபிள். இப்ப நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்? டாக்ஸ்னா என்னன்னு லேர்ன் பண்ணியிருக்கோம். அட்ரிபியூட்ஸ்னா என்னன்னு லேர்ன் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்னா என்னன்னு லேர்ன் பண்ணியிருக்கோம். டேபிள்னா என்னன்னு லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, HTMLல வந்து ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி, ஐ ஹேவ் நோட்ஸ். நான் அந்த நோட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்டின்னா, டீச் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் வந்து இப்ப எப்படி நம்ம இப்போ டேபிள்ஸ் வந்து டேபிள் அப்படின்ற ஒரு டேகுக்கு கீழ எழுதுறோமோ, அதே மாரி ஃபார்ம்ஸ்ன்றது ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு டேகுக்கு கீழ தான் வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் நான் இத வந்து இந்த டேபிள் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்ம் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ள என்ன பண்ணுங்க, உள்ள வந்து நம்ம வந்து இப்போ ஃபார்ம்ஸ் வந்து எழுத போறோம். ஸோ இதுல வந்து 2 விதமா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டைப். இன்னொன்னு வந்து அதுக்குள்ள வரப்போற கன்டென்ட். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன். இப்போ நம்ம நெறையா ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Instagram எடுத்துக்கோங்க. நீங்க வெப்சைட்டா யூஸ் பண்ணாலும் சரி, மொபைல் ஆப்பா யூஸ் பண்ணாலும் சரி. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் வந்து கேட்கும். லாகின் இல்ல சைன் இன் ஏதாவது ஒண்ணு. இப்போ நம்ம லாகின்ல குடுக்குறோம்ல, அதுதான் இன்புட் பாக்ஸ். அத தான் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஃபார்ம்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அத எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்டின்னா, இப்போ அது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும் இல்லையா? ஸோ இது நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டைப் டெக்ஸ்ட் அதுன்னு வந்து டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ அதுக்குள்ள நேம்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த டைப் டெக்ஸ்ட்ன்னு இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும். இந்த நேம்க்குள்ள மட்டும் நான் என்ன குடுக்குறேன், யூசர் நேம் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அது வந்து லைவ் சர்வர்ல ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ இந்த லைவ் சர்வர்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்க ஒரு இன்புட் பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் முன்னாடி யூசர் நேம்ன்னு நார்மலா ஒரு டெக்ஸ்ட் வந்து குடுத்துருக்கேன். அது நீங்க அப்படியே குடுக்கலாம், இல்ல பேராகிராஃப் போட்டு குடுக்கலாம், எப்படி வேணா குடுக்கலாம். இது வந்து காமன் டைப். ஓகே. ஆக்சுவலி நம்ம இத இப்படி போடுறதுக்கு பதிலா, இந்த யூசர் நேம்ன்னு இருக்குல்ல, இத வந்து நான் லேபிள் அப்படின்ற ஒரு டேக்குள்ள போட்டுக்கிறேன். இப்போ இந்த லேபிள்ல ஃபார்ன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல யூசர் நேம்னு போட்டுட்டு, இதுக்குள்ள நான் யூசர் நேம்னு குடுத்துக்கிறேன். விச் மீன்ஸ் இந்த மேல இருக்குல்ல, அந்த ஃபார்க்குள்ள இருக்கிற யூசர் நேம் இருக்குல்ல, அது வந்து நீங்க பேக் எண்ட்ல இருந்து புல் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அதாவது இப்போ நீங்க இந்த இன்புட்ல குடுக்குற டெக்ஸ்ட் வந்து அந்த யூசர் நேம்ல இருக்க டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து இந்த கோட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இங்க குடுத்துருக்கோம்ல, இது வந்து நம்மளுக்கு விசிபிளா இருக்கிறதுக்காக. இப்போ இங்க யூசர் நேம்னு இருக்கா? இது வந்து நான் இன்புட்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு இங்க இன்புட்ன்னு மாறிடும். அதாவது இப்போ நம்ம இங்க என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம். இது என்ன விசிபிள் ஆவணுன்றத, நீங்க இந்த லேபிள்க்குள்ள குடுக்குற டெக்ஸ்ட் தான் விசிபிள் ஆகும். ஆனா, இது வந்து யூசர் நேம் அப்படின்றத தான் வந்து ரீட் பண்ணிக்கும். இப்போ நான் இங்க யூசர் நேம்னே குடுத்துக்கிறேன். யூசர் நேம். ஸோ இப்போ இந்த லேபிள் இன்புட் இந்த டைப்ல தான் வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து பண்ண போறோம். ஸோ இப்போ யூசர் நேம் முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சேம். திரும்ப லேபிள்னு குடுத்துக்கிறேன். ஃபார் பாஸ்வேர்ட். இங்கேயும் பாஸ்வேர்ட்னு குடுத்துக்கிறேன். இன்புட்ல டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுத்துக்கிறேன்.
இதுக்குள்ளே நான் டைப் பண்ணுறது எல்லாமே எனக்கு பாஸ்வேர்டாக தான் வந்து வரும். பட் ஆனால் இது பக்கத்து லைனில் இருக்குல்ல, ஸோ நம்ம முன்னாடி பார்த்தா அந்த பிரேக் டேகை இந்த இடத்துல யூஸ் பண்ணோன்னா அது கீழே வந்துடும். அவ்வளோதான். கொஞ்சம் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள். நீங்கள் இந்த 2 பிரேக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது பக்கத்துலேயே இருக்கட்டும். நம்ம அதை வந்து சிஎஸ்எஸ் பண்ணும்போது அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே நான் நேம்னு போட்டு அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பாஸ்வேர்டு, இது வந்து நேம் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும், பாஸ்வேர்டு வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ இதுதான் இதுக்கும் அதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, இமெயில். ஸோ இப்போ இமெயில்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் அதே தான். லேபிள் ஃபாரில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் இன்புட்டில் டைப்பில் இமெயில் கொடுத்துக்கோங்க. நேம்லையும் அகைன் இமெயில். இப்போ இதை நான் லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இமெயில்னு இருக்குமா. இப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாஸ்வேர்டில் வந்து நான் டைப் பண்ணால் தான் எனக்கு இப்படி காட்டுது. நேமில் எனக்கு நார்மலாக இந்த லெட்டர்ஸ் காட்டுது. ஆனால் இமெயில் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்னோட பர்சனல் இமெயில் வந்து அந்த இடத்துல காட்டுதில்ல. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க். நம்ம அந்த லேபிள்லேயும் இன்புட்லேயும் நம்ம என்ன கொடுக்குறோமோ, அதாவது லேபிள் கூட விடுங்க, அது நம்ம போடுறது தான். இன்புட்டில் நம்ம என்ன டைப் கொடுக்குறோமோ அந்த டைப்பாக தான் அது வந்து ஒர்க் ஆகும். அந்த கேரக்டராக தான் அது வந்து இந்த இடத்துல வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இமெயில். ஸோ இமெயிலுக்கு நீங்கள் இப்படி தான் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர். இப்போ எனக்கு அந்த இன்புட்டில் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் லேபிளில் நான் ஏஜ் கொடுத்துக்கிறேன். இன்புட்டில் வந்து டைப்பில் நம்பர், அகெயின் நேமில் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ இதை லைவ் சர்வரில் ரன் பண்ணோன்னா ஏஜ், இதில் நான் என்ன கேரக்டர் டைப் பண்ணாலும் எனக்கு டைப் ஆகாது. பட் நம்பர்ஸ் டைப் பண்ணால் எனக்கு தாராளமாக டைப் ஆகும். ஸோ இதுதான் நம்ம அந்த இன்புட்ஸில் என்ன டைப் கொடுக்குறோமோ அதுதான் வந்து ஃபார்ம்ஸ். ஓகே, இதில் இன்னும் சில விஷயம் இருக்குது. அதாவது ரேடியோ பட்டன்ஸ். இதை மட்டும் நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, இப்போ லேபிள் ஃபாரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டைப் வந்து ரேடியோ. நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர். வேல்யூ வந்து மேல். இதுக்கு மட்டும் நம்ம வேல்யூ கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம அந்த வேல்யூவில் மேல் கொடுத்துட்டேன். திரும்ப நான் இப்போ நான் இதுக்கு வந்து லேபிள் வந்து நான் கீழே கொடுத்துக்கிறேன். ஃபார் ஜெண்டர் வேல்யூ கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஃபார் ஜெண்டர் மேல் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த இடத்துல எனக்கு மேல்னு வந்துடும். திரும்ப அகைன் இந்த 2 லைனையும் கீழே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, இங்கே ஆக்சுவலி நம்ம இந்த ஜெண்டர், அதாவது இந்த லேபிள் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஜெண்டர் வரக்கூடாது, இங்கேயும் வந்து மேல் தான் வரணும். அப்போ தான் அந்த மேலுன்ற வேல்யூ வந்து புல் பண்ணும்.
மேலே மேல் கீழே ஃபீமேல். ஓகேவா? இங்கே ஒரு பிரேக் டேக் கொடுத்தோன்னா அது வந்து கீழே வந்துடும். ஓகேவா? ஃபைன். ஸோ வேறு என்ன இருக்குது? செக் பாக்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது ரேடியோ பட்டன்ன்றது நம்ம சிங்கிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது. செக் பாக்ஸ்ன்றது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறது. இப்போ நான் இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எங்கெல்லாம் இங்கே ரேடியோ இருக்கோ அதை வந்து செக் பாக்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். செக் பாக்ஸ் இங்கே ஜெண்டர்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ஃபேவரட் கலர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபேவரட் கலர். இப்போ நம்ம ஜெண்டர்னால் ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் ஃபேவரட் கலர்னால் நம்மளுக்கு ஒன் ஆர் மோர் கலர்ஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் நான் அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே செக் பாக்ஸ் இங்கே நேமில் வந்து ஃபேவரட் கலர், வேல்யூவில் வந்து பார்த்தோன்னா பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் பிளாக், அகைன் இங்கேயும் பிளாக். ஸோ இங்கேயும் ஒயிட் அங்கேயும் ஒயிட். ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையுமே கூட நான் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ஜெண்டரில் என்னால் வந்து ஏதாவது ஒன்று மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த செக் பாக்ஸ்க்கும் ரேடியோ பட்டனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, வேறு என்ன இருக்குது? ஸோ ஃபைனலாக வந்து சப்மிட் பட்டன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்புட், இதுக்கு லேபிள் வந்து தேவையில்லை. இன்புட்டில் டைப் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தாலே நம்மளுக்கு அந்த பட்டன் வந்து வந்துடும். வேல்யூலையும் சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பிரேக் டேக். ஸோ இப்போ இந்த பேசிக் ஃபார்மோட இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம HTML வச்சு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதை நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்து CSSல வந்து நம்ம ஸ்டைலிங் வந்து பண்ண முடியும். பட் அந்த பேசிக் வந்து நம்ம இதில் தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது இருந்தால் தான் நம்மளால் வந்து ஸ்டைல் பண்ண முடியும். ஓகே, இப்போது ஃபார்ம்ஸ், டேபிள்ஸ் எல்லாமே முடிஞ்சது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிமீடியா டேக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். மல்டிமீடியா டேக்ஸ்னால் என்னென்னா, லைக் இமேஜ், ஆடியோ, வீடியோ, இதுதான் வந்து மல்டிமீடியா டேக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இமேஜ் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ IMG அப்படின்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணோன்னா அதில் சோர்ஸ், ஆல்டர்னேட் 2 இருக்கும். இப்போ அந்த சோர்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு இமேஜை வந்து ரெண்டு விதமாக நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்று இந்த லோக்கலில் இருக்கிற இந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து வந்துடும். இப்போ ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோன்னா எனக்கு அந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து வருது. ஆல்டர்னேட்டில் நம்ம ஏதாவது இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இமேஜுக்கு வந்து சிம்பிள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த சோர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க் எங்கே இருந்தாவது நீங்கள் கூகுளிலேருந்து நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ, வீடியோ 2 இருக்குல்ல, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆடியோவுக்கு வந்து அதோட டேக் நேமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ தான்.
ஓகே. ஸோ இந்த ஆடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடியோ சோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. கண்ட்ரோல்ஸ்னு ஒரு டேக் ஆட் பண்ணிக்கோங்க. சோர்ஸ்னு ஒரு டேக்குள்ள எஸ்ஆர்சின்னு ஒரு ஆட்ரிபியூட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்தோன்னே எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ஆடியோ ஃபைல் ஒன்று நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சோர்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தேன்னா ஒர்க் ஆகுதா? இவ்வளோ தான் ஆடியோ டேக். பிரேக் கொடுத்தேன்னா கீழே கீழே வரும். அவ்வளோதான். கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அது ஒரு டேக் மாதிரி கொடுக்குறேன். ஐ மீன் ஃபுல் இந்த ஓப்பன் க்ளோஸ் ஆட்ரிபியூட்லாம் வேண்டாம். அடுத்து டைப்புன்னு ஒரு ஆட்ரிபியூட் போட்டுக்கோங்க இந்த சோர்ஸ்க்குள்ளே. டைப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா MP3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது MP3ன்னு சொல்லிட்டு அது ரீட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் அந்த டைப்குள்ளே ஆடியோ பார் MP3 ஆடியோ பார் MP சம்திங் அது என்னென்ன ஃபைல் நேம் இருக்கோ நீங்கள் கொடுத்தது அந்த ஃபைல் நேம் அப்படியே போட்டுக்கோங்க. நான் அது MP3ன்றதுனால MP3 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ சேம் வீடியோக்கும் வந்து இதே ப்ராசஸ் தான். வீடியோக்குள்ளே சோர்ஸ்னு ஒன்று இருக்கட்டும். ஓகே, இது சோர்ஸ் நம்ம தனியாக போட்டுக்கலாம். கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போடுறோம்ல, அதே மாதிரி சோர்ஸ் அப்படின்ற ஒரு டேக்குள்ள எஸ்ஆர்சி டைப். இப்போ இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே ஒரு வீடியோ நம்ம உள்ளே ஆட் பண்ணணும் இல்லையா? இப்போ நான் இந்த ஷார்ட்ஸோட லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ அந்த வீடியோவை தூக்கி நான் இந்த நார்மலாக நம்ம ஃபைல்ஸில் வந்து நான் போட்டுட்டு இந்த சோர்ஸில் டாட் / கொடுத்து வீடியோ ப்ளேபேக் .mp4 இருக்குல்ல, அதை நான் போட்டுட்டேன். இங்கே வீடியோ பார் MP4 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது நான் வந்து அந்த இதில் நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும்.
பட் இந்த வீடியோவோட சைஸையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ கண்ட்ரோல்ஸ்க்கு பக்கத்தில் வித்தில் வந்து 400, ஹைட் வந்து ஒரு 600 கொடுத்துக்கிறேன். ஓகே. அந்த 400, 600 கொடுத்தனாவே அது ஐடியல் ஹைட்டில் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மல்டிமீடியா டேக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக HTML இருக்க எல்லா டாபிக்ஸுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் லேர்னிங்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ரெஸ்யூமை வந்து உங்களோட ஒரு வெப்சைட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசைன் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு ரெஸ்யூமில் என்ன இருக்கும், ஒரு டைட்டில் இருக்கும், உங்களோட நேமு, உங்களோட ரோலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் மீ இல்லைனா ப்ரொஃபஷ்னல் சம்மரி நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ அது கொடுத்துக்கோங்க. அது கீழே வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட் வரணும். எல்லா ஹெட்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து பேராகிராஃப் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ ஸ்கில்ஸுன்றது வந்து நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் தான் கொடுப்போம் இல்லையா? ஸோ உங்களோட ஸ்கில்ஸு, உங்களோட எஜுகேஷன் வந்து நீங்கள் டேபிள்ஸில் போட்டிங்கன்னா கொஞ்சம் விஷுவலாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எஜுகேஷன் போட்டுக்கோங்க. ப்ரொஃபஷ்னல் சம்மரி, அது கீழே எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்ஸு, வேறு என்ன பண்ணலாம், எஜுகேஷன், சம்மரி, ஸ்கில்ஸு, நீங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் போடலாம். அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் லிங்க்காக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அந்த டைட்டிலை தொட்டால் எனக்கு அந்த லிங்க்குக்கு போகிற மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபார்ம்ஸுக்கு மட்டும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சம்திங், இஃப் யூ ரியலி லைக் யுவர் ரெஸ்யூமே ப்ளீஸ் ரீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஒன்று அந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் டேக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணலாம். அப்புறம் அந்த ஹாரிசான்டல் ரூல் இருக்குல்ல, ஹெச்ஆர்ன்னு சொல்லிட்டு, அந்த டேக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஒரு செக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து போட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து HTML படிச்சுட்டு, அதாவது HTML ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹிட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா CSS வச்சு இந்த HTML கூட எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அன்டில் தட் ஐ எம் சைனிங் ஆஃப். மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.